Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhulnathan Digestion and Absorption chapter la part 3 video, last part video நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா absorption of digested products அது பார்க்க போறோம். And then அந்த diseases வரும், disorders of digestive system அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு முடிச்சிருவோம் இந்த பார்ட்டோட. Okay. Absorption is the process by which the end products. Sir, end products na yaar sir? Monosaccharide, glucose, amino acids, இந்த மாதிரி fatty acids, இந்த மாதிரி simplest formல இருக்க மெட்டீரியல்ஸை நம்ம end products அப்படிம்போம். ப்ரோட்டீன்ஸ்லாம் டைஜஸ்ட் ஆகி கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகும்போது அமினோ ஆசிட் தான் end product. கார்போஹைட்ரேட் கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகி end product வந்துச்சுன்னா குளுக்கோஸ் அந்த மாதிரி. ஸோ the end products of digestion pass through the intestinal mucosa into the blood or lymph. ஸோ நம்மளோட இன்டெஸ்டைனல் மியூக்கோசால இருந்து பிளட்டுக்கும் லிம்ஃபுக்கும் டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டை அப்சார்ப் ஆகி போகிறது. டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டுனா ஃபுட்டோட எண்ட் ப்ராடக்ட். ஓகே, இட் இஸ் கேரிட் அவுட் பை பாசிவ், ஆக்டிவ் ஆர் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். பாசிவ்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் எனர்ஜி. ஓகே, ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்? ஏடிபியை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஃபெசிலிட்டேட்டடும் வித்தவுட் எனர்ஜி, வித்தவுட் ஏடிபி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தே நீட் கேரியர் ப்ரோட்டீன் வேணும். அதை தான் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஃபெசிலிட்டி ஹெல்ப் பண்ணணும். யாரு? கேரியர் ப்ரோட்டீன் வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி இது வந்து செல் மெம்பரேன்ல இருப்பாங்க. Then small amount of monosaccharides like glucose, amino acids and some electrolytes are electrolytes like chloride ions are generally absorbed by simple diffusion. Simple diffusion without using energy. The passage of these substances into the blood depends upon the concentration gradient. So in the glucose, electrolytes, amino acids la அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவா இருக்கிற இடத்துக்கு அப்படியே பாஸ் பண்ணி போய்டும். எனர்ஜிலாம் தேவையில்லை. அதான் இங்க வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படிங்கிறாங்க. கிரேடியன்ட்னாலே ஒரு இடத்துல அதிகமா இருக்கு, இன்னொரு இடத்துல கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போய்டும். However, some substances like glucose and amino acids are absorbed with the help of carrier proteins. இதை தான் நம்ம வந்து facilitated transport அப்படின்னு சொல்றோம். சரி, transport of water depends upon the osmotic gradient. Osmotic gradient na higher osmotic pressure வந்து lower osmotic pressure க்கு water move பண்ணி போகும். Active transport occur against concentration gradient. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்க இடத்துல இருந்து கம்மியா கான்சன்ட்ரேஷன் இருக்க இடத்துக்கு போனா நார்மலா சிம்பிள் டிஃப்யூஷன். கம்மியா இருக்கிற இடத்துல இருந்து அதிகமா இருக்க இடத்துக்கு திருப்பியும் போனுச்சுன்னா எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதை தான் நம்ம வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறோம். அதுக்கு ஏடிபி எனர்ஜி தேவை. ஓகே, எதுக்கு? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. வேரியஸ் நியூட்ரியன்ஸ் லைக் அமினோ ஆசிட்ஸ், monosaccharides like glucose, electrolytes like sodium are absorbed into the blood by this mechanism. எதுங்க? active transport. Okay, fatty acids and glycerol being insoluble cannot be absorbed into. எது? fatty acid glycerol insoluble in water. அதனால அவங்க வந்து bloodக்கு டைரக்டா அப்சார்ப் பண்ண முடியாது. they are first incorporated into small droplets called micellis. சின்னதா உருண்டையா droplets மாறிடுது, which move into the intestinal mucosa. They are reformed into very small protein coated fat globules called chylomicrons or chylomicrons. எப்படி உங்களுக்கு கூப்பிட வசதியா இருக்கு ஞாபகம் வச்சுக்கீங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த chylomicrons இந்த ஃபேட்டி ஆசிட்லாம் மாறினதுக்கு அப்புறம் தான் which are transported into the lymph vessels. lymph vesselsக்கு இன்னொரு பேர் lacteals in the villi. These lymph vessels ultimately release the absorbed substances into the bloodstream. So bloodக்கு டைரக்டா இந்த ஃபேட்டி ஆசிட்லாம் போறதில்ல. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்மால் டிராப்லெட்ஸா மிசெல்லிஸா மாறுறாங்க. அண்ட் தென் இன்டெஸ்டைனல் மியூகோசாவுக்கு மூவ் பண்றாங்க. அங்க புரோட்டீன் கோட்டட் ஃபேட் குளோபியூல்ஸா கன்வெர்ட் ஆகி தட் இஸ் கைலோமைக்ரான்ஸா மாறி அது லிம்ப் வெசல்ஸ் லாக்டியல்ஸ்க்கு போகுது. லாக்டியல்ஸ் எங்க இருக்கு? வில்லில இருக்க லாக்டியல்ஸ் லிம்ப் வெசல்ஸ்க்கு. தீஸ் லிம்ப் வெசல்ஸ் தான் என்ன பண்ணுது? அந்த அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸை பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் பண்ணுது. இப்படி ஓனி இப்படி வரியான்னு டாக்டர் படத்துல சொல்றாங்கல்ல, அப்படி போகுது ஃபேட்டி ஆசிட்ஸ். ஏன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால்ஸ்லாம் இன்சால்யூபிள். ஓகே, absorption of substances takes place in different parts of the alimentary canal like mouth, stomach, small intestine, large intestine. இந்த இடத்துல நீட் கொஸ்டின் வரும். however
absorption, maximum absorption occurs in the small intestine. Neat question. Maximum absorption small intestine la irukku. Absorption எல்லா ஏரியாலயும் நடக்குது. A summary of absorption, that is sites of absorption and substances absorbed, is given in table 16.1. இந்த டேபிள்ல கொடுத்திருக்கிறதுல ரொம்ப முக்கியம். இதுல இருந்து क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மவுத்ல என்னெல்லாம் அப்சார்ப் ஆகுது பாருங்க. certain drugs, சில மருந்து, இந்த ஹை பிளட் ப்ரெஷர் திடீர்னு வந்துருச்சு, ஏதோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குன்னா நாக்கு கடியில் ஒரு மருந்து வைப்பாங்க, உடனே அந்த மருந்து அப்சார்ப் ஆகி அவங்களுக்கு பிளட் ப்ரெஷரை நார்மலைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சில ட்ரக்ஸ், certain drugs coming in contact with the mucosa of mouth and lower side of the tongue are absorbed into the blood capillaries lining them. So அந்த blood capillaries டைரக்டா அப்சார்ப் பண்ணப்பட்டு blood streamல கலந்துரும். Stomach, absorption of water, simple sugars and alcohols, இதெல்லாம் டைரக்டா ஸ்டொமக் வால்ல இருந்தே பாஸ் பண்ணி bloodல போய் மிக்ஸ் ஆயிரும். எங்க அப்சார்ப் பண்ணப்படுதுங்கிறதுங்க இது. டைஜஸ்ட் பண்றதை நம்ம பார்க்கல, நம்ம பார்க்கறது அப்சார்ப்ஷன், மறந்துடாதீங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன், பிரின்சிபல் ஆர்கன் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் நடக்குது. The digestion is completed here and the final products of digestion such as glucose, fructose, fatty acids, glycerols and amino acids are absorbed through the mucosa into the bloodstream and lymph. எல்லாம் இங்க தான் அப்சார்ப்ஷன் நடக்குது. எது? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால் அண்ட் அமினோ ஆசிட். எல்லாமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். அது அப்படியே ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் அதிகபட்சமாக அப்சார்ப்ஷன் நடக்குது. லார்ஜ் இன்டெஸ்டைன்ல அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், சம் மினரல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அசிமிலேஷன்னா என்ன? நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுக்கிட்டே வருவீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அசிமிலேஷனுக்கு என்ன மீனிங்னே தெரியாது. பட் என்சிஆர்டி சச் எ புக், எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா, இதுக்கு மேல விளக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. The absorbed substances finally reach the tissues absorbed substances, இந்த மவுத் வழியா, ஸ்டொமக் வழியா, ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியா, லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியா உள்ள போய் அந்த வில்லி, மைக்ரோவில்லிக்குள்ள போய் எந்த இடத்துக்கு, எந்த டிஷ்யூக்கு தேவையோ அந்த டிஷ்யூக்கு போயிடுது. தேவையான இடத்துக்கு போகுது. இப்போ reach the tissues which utilize them for their activities. So tissuesக்கெல்லாம் அந்த absorbed food blood streamல கலந்து அப்படியே போயிடுது. அப்சார்ப் பண்ணப்பட்ட ஃபுட் டிஷ்யூஸ்ல போய் அந்த absorbed food பயன்படுத்தப்படுது. This process is called assimilation. டிஷ்யூ பயன்படுத்துது பாத்தீங்களா absorbed food, அதுக்கு பேரு assimilation. பயன்படுத்துறது, growthக்கோ ரிப்பேர்க்கோ ஏதோ ஒரு மெட்டபாலிசத்துக்கோ டிஷ்யூஸ் வந்து அப்சார்ப்டு ஃபுட்டை பயன்படுத்துகிற ப்ராசஸ்க்கு பேர் அசிமிலேஷன். வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் அசிமிலேஷன் நமக்கு மறக்காது. தென் த டைஜஸ்டிவ் வேஸ்ட், நம்ம டைஜஸ்ட் பண்ணினது போக மிச்சம் மீதி இருக்கிறது, solidified into coherent feces, மோஷன் போகிறாங்கல்ல அதுதான். இந்த ரெக்டம் வந்து எங்கே இருக்குது? லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்குது. Initiate a neural reflex causing an urge or desire for its removal. Motion ஆய் வர மாதிரி ஃபீலிங் வந்துரும். The ejection of feces to outside through the anal opening, that is called defecation, is a voluntary process. நம்ம போய் உட்காந்து ஆய் போகணும், ஆய் வர மாதிரி இருக்கும், நம்ம டாய்லெட்டில் போயிட்டு உட்காந்து அப்படின்னு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அது கீழே வெளியில் போயிடும் நம்ம பாடியை விட்டு. இது வாலண்டரி. நான் இப்பெல்லாம் பேசுறேன்னு நீங்க சங்கடப்படக்கூடாது. யூ ஆல் ஆர் கோயிங் டு பிகம் அ டாக்டர், யூ ஆர் கோயிங் டு ட்ரீட் பேஷண்ட்ஸ். இதெல்லாம் சகஜம். தமிழ்ல சொன்னா சங்கடமா இருக்கா? இங்கிலீஷ்ல சொன்னா டிஃபிகேஷனை தான் ஆகி போறதுன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இஸ் கேரிட் அவுட் பை மாஸ் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட். ஏன் மாஸ் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்? நம்ம மோஷன் போறப்ப மட்டும் அது எல்லாம் ஃபுல்லா வெளியே தள்ளி விட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு வெளியே நம்ம வந்துடுவோம். ஸோ தட் இஸ் வாட் கால்ட் மாஸ் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட். ஓகே, எனிவே அந்த வாலண்டரி ஆக்ஷனுங்கிறாங்க. ஓரளவு நம்ம வந்து மோஷன் போகிறத கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துருங்க. அதனால நீங்கள் வந்து மோஷன் போகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே இருந்தாலும், சார் மேடம் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க. கிளாஸ் போனால் பிரச்சனை இல்லை, உடம்பு ஹெல்த் தான் முதல்ல முக்கியம். ஓகே, டிசார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வரக்கூடிய நோய்கள் என்ன? த இன்ஃப்ளமேஷன்னா ஒரு காயம் ஏற்படுறதுனால, வலி ஏற்படுறதுனால, வீக்கம் ஏற்படுறதுனால, ஒரு இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதெல்லாம் வருது வலி, இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் அப்படிம்பாங்க. ஆஃப் த இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் இஸ் மோஸ்ட் காமன் ailment due to bacterial or viral infection.
இந்த இன்டெஸ்டைனல் ட்ராக்ல இன்ஃப்ளமேஷன் வரதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று மோஸ்ட் ஆஃப் அந்த காரணம் வந்து மோஸ்ட்லி பாக்டீரியாவாக இருக்கும், இல்லை வைரஸாக இருக்கும். The infections are also caused by the parasites of the intestine like tapeworm, roundworm, threadworm, hookworm, pinworm. இதெல்லாம் இந்த கறி இருக்குல்ல, பன்னிக்கறி, போர்க், மாட்டுக்கறி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணாமல் சாப்பிட்டா அதோட மசில்ஸில், அதோட அந்த மீட்டில் வந்து அந்த டேப்வார்ம், ரவுண்ட்வார்ம், ஹூக்வார்ம் இதோட லார்வாலாம் இருக்கும். அதை சாப்பிடும்போது அது நம்ம வயிற்றில் போய் அது வளர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கறிலாம் சமைச்சு சாப்பிடும்போது, பர்டிகுலராக போர்க் அண்ட் மாட்டுக்கறிலாம் சாப்பிடும்போது நம்ம வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிடணும். அப்போ தான் அதில் ஏதாவது எசக பெசகா நமக்கு தெரியாமல் ஏதாவது வேர்ம்ஸ்லாம் இருந்தால் கூட செத்து போயிடும். ஓகே, ஜாண்டிஸ் ஃபர்ஸ்ட். The liver is affected, skin and eyes turn yellow due to deposit of bile pigment. liver affect ஆகிறது ஜாண்டிஸ். ஓகேங்களா, இது பிகினிங்லேயே கண்டுபிடிச்சிட்டா க்யூர் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் பார்த்து எடுத்துக்கணும். ரொம்ப முத்தி போக விட்டுட்டாங்க, ஜாண்டிஸை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா உயிருக்கே ஆபத்து. ஓகே, வாமிட்டிங். இட் இஸ் த இஜெக்ஷன் ஆஃப் ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் த்ரூ த மவுத். வாமிட் எடுக்கிறது. திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஸ்டாப் பண்ண முடியாது, வந்துருச்சுன்னா அவ்வளோதான், கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. இஸ் கண்ட்ரோல்டு பை த வாமிட் சென்டர் இன் த மெடுல்லா. A feeling of nausea precedes vomiting. வாமிட்டிங்க்கு முன்னாடி நௌசியா, வாமிட் வர மாதிரி ஃபீலிங் வரும், வாமிட் வரதுக்கு முன்னாடி, அதை நௌசியாங்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாமிட்டிங். டயரியா, the abnormal frequency of bowel movement, loose motion நிற்காம போய்கிட்டே இருக்குங்க, and increased liquidity of the fecal discharge is known as diarrhea. ஸோ பாடியில் இருக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாம் தனித்தனியாக மோஷனாக போய்கிட்டே இருக்குது. நீங்கள் சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகாது, அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்போ சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப்ஷன் நடக்கலைன்னா எனர்ஜி எங்கேருந்து வரும்? அவ்வளோதான். இட் ரெடியூசஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். ஸோ எனர்ஜி எல்லாம் இல்லாமல் போய் அப்சார்ப்ஷனே நடக்காமல் இதை கண்டுக்காமல் விட்டுட்டா தட் லீட்ஸ் டு டெத். 3-4 நாள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான். உடனே டாக்டர்கிட்ட போய் அதை அரெஸ்ட் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறத சரி பண்ண பார்க்கணும். கான்ஸ்டிபேஷன் எவ்வளவு முக்குனாலும் ஆய் வராது, 2-3 நாள் ஆய் போக மாட்டாங்க. அதான் கான்ஸ்டிபேஷன், வயிறு கட்டிக்கிறது. இன் கான்ஸ்டிபேஷன் the feces are retained within the colon as the bowel movement occurs irregularly. இந்த கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு காரணமே இந்த மைதா பொருட்கள் தான். மைதாவில் செஞ்ச பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, பரோட்டா, மைதா பூரி, இந்த மாதிரி கோதுமை பூரி சாப்பிடலாம், மைதா பூரி இதெல்லாம் சாப்பிட்றது தான். இதுலேருந்து விடுபட என்ன சார்? காய்கறி, கீரை, அதை சாப்பிட்டா வயிறு க்ளீனாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் கட்டு. பார்த்துக்குங்க. இன்டைஜஷன், செரிமானம் இல்லாமல் போகிறது. In this condition, the food is not properly digested, leading to the feeling of fullness. So, சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஸ்டே ஆகணும்னா வயிறு உப்பிக்கிட்டு சாப்பிடவே பிடிக்காது. The causes of indigestion are inadequate enzyme secretion, anxiety. ஸோ நமக்கு என்சைம் செக்ரேஷன், அந்த டைஜஷனுக்கு தேவையான என்சைம் செக்ரேஷன் வந்து இல்லை. ஆன்சைட்டினா பயம், ஏதோ ஃபியூச்சரை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு பயத்தில் இருந்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட்டு செரிக்காது. அண்ட் ஃபுட் பாய்சனிங், சம்டைம்ஸ் வீணாக போன கெட்டு போன ஃபுட்டை சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் வரும். ஓவர் ஈட்டிங், அளவுக்கு மிஞ்சலாம் அமிர்தமும் நஞ்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம அளவோடு தான் சாப்பிட்ணும். ஃபுட்டெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கூடாது, இன்டைஜஷன் வந்துடும். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் எல்லாமே ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஆரோக்கியமாக அளவோட ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது, இந்த நோயெல்லாம் வராது. டைஜஸ்டிவ் ட்ராக்டை நம்ம பாதுகாக்கலாம். பெம், PEM, பெம் அப்படின்னா என்ன? டயட்ரி டிஃபிஷியன்சி. டயட்ரி அப்படின்னா சாப்பிட்றது, டயட் சாப்பிட்றது. டிஃபிஷியன்சினா பற்றாக்குறை. Of proteins and total food calories are widespread in many underdeveloped countries of South and Southeast Asia and Africa, Southeast Asia, South America and West and Central Africa இது ரொம்ப காமனாக இருக்குது. South America, not North America. North America richest place. Protein energy malnutrition தான் PEM அப்படிங்கிறாங்க. புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன். மால்நியூட்ரிஷன்னா உணவு பற்றாக்குறை, நியூட்ரிஷன் பற்றாக்குறை. புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் மே அஃபெக்ட் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் டியூரிங் ட்ரவுட். ட்ரவுட்னா என்னன்னா பஞ்சம். பஞ்சம்னா தண்ணி இல்லாமல் போகிறது, தண்ணி வறட்சி ட்ரவுட்னா. ஃபெமைன் அப்படின்னா உணவுப் பொருட்கள் வந்து தேவையான அளவுக்கு அந்த கண்ட்ரியில் இல்லை, மக்கள் தொகைக்கு தேவையான உணவு அங்கே இல்லை, அதான் ஃபெமைன், உணவு பஞ்சம். அண்ட் பொலிட்டிக்கல் டர்மாயில்னா அரசியலில் குழப்ப நிலை ஏற்படுறது.
This happened in Bangladesh during the Liberation War and in Ethiopia during the severe drought in mid-18s. அந்த வருடங்கள்ல நடந்துச்சு. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. பங்களாதேஷ்ல நடந்ததும் and then எத்தியோப்பியால நடந்ததும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. PEMனா protein energy malnutrition affects infants and children to produce. சில்ட்ரனையும் இன்ஃபேண்ட்டையும் பாதிக்குது. இன்ஃபேண்ட்னா பிறந்த பச்சிலம் குழந்தை, சில்ட்ரன்னா சின்ன குழந்தைங்க. டு ப்ரொடியூஸ் மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோர்கர், இது ரெண்டும் டிசீஸ். மராஸ்மஸ்ங்கிறதும் குவாஷியோர்கர் அப்படிங்கிறதும் டிசீஸ். வாட் இஸ் மராஸ்மஸ்? மராஸ்மஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை சைமல்டேனியஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கேலோரிஸ். கேலோரிஸ்னு என்ன, நம்ம சாப்பிட்றதுல இவ்வளோ கேலோரி இருக்கணும் அப்படிம்பாங்க, அப்போ தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியும் அவங்களுக்கு இருக்குது, ப்ரோட்டீனும் இல்லை. நல்ல ஃபுட்டே தேவையான அளவுக்கு சாப்பிடல, அவங்க பசியே தீரலை, தேவையான அளவுக்கு கேலோரி அவங்க ஃபுட்டு எடுத்துக்கல, அதனால வருது மராஸ்மஸ். 2 ரீசன்னால வருது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் இன்ஃபேன்ட்ஸ் லெஸ் தேன் எ இயர் இன் ஏஜ். 1 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க, 6 மாத குழந்தை, 7 மாத குழந்தைன்னு சொல்ல, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இஃப் மதர்ஸ் மில்க் இஸ் ரீப்ளேஸ்ட் too early by other food which are poor in both proteins and caloric value. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பாலை சீக்கிரமே 1 இயருக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க. அதுக்கு பதிலாக வேறு ஃபுட்டு கொடுக்கும்போது அந்த ஃபுட்டில் ப்ரோட்டீனும் இருக்காது, கேலோரிஸும் பத்தாது, கொஞ்சோண்டு ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. திஸ் ஆஃபன் ஹேப்பன்ஸ் இஃப் த மதர் ஹேஸ் செகண்ட் ப்ரெக்னன்சி ஆர் சைல்ட் பர்த் வென் த ஓல்டர் இன்ஃபேண்ட் இஸ் ஸ்டில் டூ யங். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுமே இன்னொரு குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா குழந்தையே பார்க்க முடியாது. இல்லை பிறந்துருச்சு குழந்தை, அடுத்து உடனே இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 10 மாதத்துல இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு குழந்தையே பார்க்க முடியாது, செகண்ட் குழந்தையும் பார்க்க முடியாது, பெரிய பிரச்சனை ஆகிடும். இன் மராஸ்மஸ் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இம்பேர்ஸ் க்ரோத், அதாவது க்ரோத்தை வந்து பாதிக்குது, வளர்ச்சியை பாதிக்குது. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ ப்ரோட்டீன்ஸ், ஸோ டிஷ்யூவில் இருக்க ப்ரோட்டீன் எல்லாம் போயிடும். எக்ஸ்ட்ரீம் இமேஷியேஷன், ஸோ அதான் அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக போயிடுவாங்க, ஆஃப் த பாடி ரொம்ப ஒல்லியாக போயிடுவாங்க. அண்ட் தின்னிங் ஆஃப் த லிம்ஸ், கை கால்லாம் ரொம்ப அப்படியே குச்சி மாதிரி போயிடும். த ஸ்கின் பிகம்ஸ் ட்ரை, தின் அண்ட் ரிங்கிள்டு, சுருக்கமாக ஸ்கின்ல வர ஆரம்பிச்சிடும், வயசான தோற்றம் வந்துருங்க. க்ரோத் ரேட் அண்ட் பாடி வெயிட் டிக்ளைன்ஸ் கன்சிடரபிளி, வளர மாட்டாங்க, அதே மாதிரி பாடி வெயிட்டே இருக்காது. ஈவன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின் அண்ட் மென்டல் ஃபேக்கல்டிஸ் ஆர் இம்பேர்டு, ஸோ மூல வளர்ச்சியும் பாதிச்சிடும். குவாஷியோக்கர் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அன்அக்கம்பனிடு பை கெலோரி டிஃபிஷியன்சி. அதாவது சோறு எல்லாம் கிடைக்கும், ஆனால் ப்ரோட்டீன் மட்டும் கிடைக்காது. ஒன்லி ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சினால வர்றது குவாஷியோக்கர். ஆனால் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு சாப்பாடே இருக்காது, ப்ரோட்டீனும் இருக்காது, 2 நாள வர்றது மராஸ்மஸ். ஸோ இங்கே கெலோரிக் டிஃபிஷியன்சி கிடையாது, பட் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி மட்டும்தான் இருக்குது குவாஷியோக்கர் டிசீஸ்க்கு. இட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மதர்ஸ் மில்க் பை ஹை கெலோரி லோ ப்ரோட்டீன் டயட் இன் சைல்டு மோர் தேன் 1 இயர் இன் ஏஜ். ஸோ 1 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் தான் குவாஷியோக்கர். இங்கே வந்து அம்மாவோட தாய்ப்பாலுக்கு பதிலாக நல்ல பன்னு, பீஸா, பர்கருன்னு அந்த மாதிரி ஃபுட்டாக கொடுத்து ப்ரோட்டீன் இல்லாத ஃபுட்டாக கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். லைக் மராஸ்மஸ், குவாஷியோக்கர் ஷோஸ் வேஸ்டிங் ஆஃப் மசில்ஸ் வந்து அதான் ரொம்ப ஒல்லியாக போயிடுவாங்க. தின்னிங் ஆஃப் லிம்ஸ், கை கால்லாம் குச்சி மாதிரி இருக்கும், எலும்பு மட்டும்தான் தெரியும். ஃபெயிலியர் ஆஃப் க்ரோத் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் பாதிக்கும். பட் அன்லைக் மராஸ்மஸ், சம் ஃபேட் இஸ் ஸ்டில் லெஃப்ட் அண்டர் த ஸ்கின். ஸோ கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி தெரிவாங்க, நார்மலாக இருக்க மாதிரி தெரிவாங்க. எக்ஸ்டென்சிவ் இடிமா ஒரு ஒடிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கணுக்கால்லாம் தண்ணி கோத்துக்கிட்டு வீக்கமாக இருக்கும், இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் அப்படியே புஃப்னு பஃபினஸ் இருக்கும், அந்த தண்ணி அங்கெல்லாம் ஸ்டோர் ஆகி, அதான் இடிமா அப்படிம்பாங்க. அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் பாடி பார்ட்ஸ் ஆர் சீன் இன் குவாஷியோக்கர். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். With this we complete digestion and absorption chapter. Next part videoல இருந்து ஆரம்பிச்சிடலாம். தன்னம்பிக்கை பேட்ச்ல ஏப்ரல் மாதத்துக்குள்ள நம்ம எல்லா போர்ஷனையும் முடிச்சிருவோம். and we will start revision also. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. because your support is our strength. Thank you.